அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா சற்று முன்பு திமுகவில் இணைந்துள்ளார். அதிமுகவின் மூத்த தலைவரான அன்வர் ராஜாவின் இந்த நடவடிக்கைக்கு பின்னணி காரணம் என்ன பார்க்கலாம். அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான அன்வர் ராஜா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் சற்று முன்பு திமுகவில் இணைந்தார். அதற்கும் சிறிது நேரம் முன்னதாக அவர் அதிமுகவிலிருந்து முழுவதுமாக நீக்கப்பட்டார். அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் கூட்டணி ஆட்சி என்ற பாஜகவின் அழுத்தம் ஆகியவற்றால் அதிருப்தியில் இருந்த அதிமுக மூத்த தலைவரான அன்வர் ராஜா கடந்த சில தினங்களுக்கு முன்பு அளித்த பேட்டியில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருப்பதால் சிறுபான்மை சமூக வாக்குகள் பெரும்பாலும் கிடைக்காது, முதல்வர் தேர்வில் பாஜகவின் திட்டம் பலிக்காது, எப்படி முயன்றாலும் பாஜகவால் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது, தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணிக்கு தலைமை தாங்க போவது அதிமுக தான், இதனை பாஜக ஏற்கவில்லை என்றால் இரு கட்சிகளுக்கு இடையில் ஒருங்கிணைப்பு சாத்தியமில்லை என கூறினார். அன்வர் ராஜாவின் அந்த பேச்சு கூட்டணிக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதன் தொடர்ச்சியாகவே தற்போது இம்முடிவை அவர் எடுத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு சசிகலாவை கட்சியில் சேர்க்க கோரி பேசியும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்தும் இருந்தார். இதனைத் தொடர்ந்து கட்சிக்கு எதிராக அன்வர் ராஜா செயல்பட்டதாக கூறி எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பதவியிலிருந்தும் நீக்கி உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து அன்வர் ராஜா கடந்த 2023இல் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு சென்று மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். அதையடுத்து அமைப்பு செயலாளராக செயல்பட்டு வந்த அவர் தற்போது முற்றிலுமாக அதிமுகவிலிருந்து வெளியேறியுள்ளார். அன்வர் ராஜா ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியில் 2001 முதல் 2006 வரை தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜகவுடனான கூட்டணி மீதான அதிருப்தியை மையப்படுத்திய அன்வர் ராஜாவின் இந்த கட்சி தாவல் இவரோடு மட்டும் முடியுமா அல்லது கட்சி தாவல்கள் இன்னும் தொடருமா என்பதே அடுத்த கேள்வியாக அரசியல் வட்டாரத்தில் எழுகிறது.